ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு கிளியும் 3 கிளிப்பிள்ளைகளும் ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா கிளி சொன்னுச்சு, உங்களுக்கு தேவையான உணவெல்லாம் நான் போய் தூரமா கொண்டு வரேன், அது வரையும் பத்திரமா இங்கேயே இருங்க. எக்காரணத்தை கொண்டு யார் வந்து கூப்பிட்டாலும் போக கூடாது, நீங்க கீழே இறங்கி விளையாடக்கூடாது, நான் வர வரையும் பத்திரமா இந்த கூட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளி பறந்து போயிருச்சு. நேரம் இந்த மரத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, வாங்க கீழே இறங்கி விளையாடலாம் அப்படின்னு அதுல ஒரு கிளி சொன்னுச்சு. அதுக்கு குட்டி கிளி, இல்ல இல்ல அம்மா நம்மள கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நாம இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. கிளிகள் எல்லாம் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு குள்ளநரி ஒண்ணு கிட்ட வந்துச்சு. அம்மா இல்ல கிளிங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுங்களை எப்படியாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு கிளி பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போய் நின்னுட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சது. அங்க கிளி பிள்ளைகளே விளையாடலாம் நாம எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நரி அந்த கிளிப்பிள்ளைகளை கூப்பிட்டுச்சு. கிளிப்பிள்ளைகள்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அந்த நரி பக்கத்துல தோட்டத்துல நிறைய கொய்யா பழங்கள், புது புது வகையான பழங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு நான் பறிச்சு தரேன், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. கிளிகள் இல்ல இல்ல நாங்க வரமாட்டோம், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க யார் வந்து கூப்பிட்டாலும் போக கூடாது அப்படின்னு, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னிச்சு. நரி எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அந்த கிளிப்பிள்ளைகளை ஏமாத்தவே முடியல. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க கிளிப்பிள்ளைகள்லாம் கோவத்துல, நீ இங்க வந்து போறியா இல்ல நாங்க எல்லாம் உன்னை கொத்துட்டுமா அப்படின்னு சொன்னவன நரி அங்க இருந்து போயிருச்சு. பிள்ளைகள்லாம் ரொம்ப உஷாரா இருக்காங்க அப்படின்ட்டு நரி அங்க இருந்து ஏமாந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளியோட அம்மா கிளிகளுக்கு உணவுகளை கொண்டு வந்தது. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நாம எப்பவுமே புத்திசாலித்தனத்தோட செயல்படணும்.